லவ் ஜானர் படங்கள்ல நம்ம ஏகப்பட்ட படங்கள் பார்த்திருக்கோம். இந்த படம் அதுல ஒரு வித்தியாசமான ஒரு படம். என்னடா அந்த படத்துல கதைன்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம ஹீரோ அதர்வா இருக்காருல்ல, அவர் சின்ன வயசுல ஒரு 2, 3 லவ் பண்றாப்ல. இந்த 2, 3 லவ்வர்கிட்டயுமே போய் இவர் என் லவ்வ சொன்னதே கிடையாது. இவரும் வளர்ந்து பெரிய ஆளாயிராரு, வேலை வெட்டிக்கு போயிடுறாப்ல. கடைசியில இந்த 2, 3 பேர்ல ஒருத்தரை செலக்ட் பண்ணி, இவர் போய் லவ்வ சொல்லி, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாரா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன். இந்த படத்தோட பிளஸ் என்னன்னு பார்ப்போமா? இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயங்களா சில விஷயங்கள் சொல்லிடுறேன். படத்தோட ஸ்டார்டிங்லேயே இந்த 90s கிட்ஸோட ரெட்ரோ லைஃபை அதர்வா வாய்ஸ்ல ஒரு நிமிஷம் சொல்லுவாங்க. உண்மையில சூப்பராகவே இருக்கும். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபகத் ஃபாசில். அவர் பண்ண கேமியோ உண்மையிலேயே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. 2, 3 சீன் வந்தாலும் தலைவன் அதகலம் பண்ணிட்டு போயிட்டாப்ல. அதுக்கு அடுத்து எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இதய முரளி சார், நம்ம அதர்வாவோட அப்பா இருக்காருல்ல, அவரை ரெஃபரன்ஸ் வச்சு ஒரு சீன் வந்துச்சுங்க. உண்மையிலே நெகிழ்வா இருந்துச்சு அந்த சீனை பார்க்கும்போது. அப்படியே அந்த ரெட்ரோ அந்த பாட்டை போட்டு உண்மையிலே பண்ண விஷயம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்துல இன்னொரு பிளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட கேஸ்ட் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ அதர்வா வராரு, நம்ம பிரீத்தி முகிதன் ஒரு ஹீரோயினா வராங்க, கயாடு லோகர் ஒரு ஹீரோயினா வராங்க, நட்டி வராப்புல, ஃபகத் ஃபாசில் கேமியோ பண்றாப்புல, நம்ம பரிதாபங்கள் சுதாகர் அவர் சூப்பரா பண்றாப்புல, டிராவிட் செல்வம் வராரு, விஜய் ரக்ஷன் வராரு, அதே மாதிரி இன்னொரு யூடியூபர் வந்து நிஹாரிகா அவங்களும் இந்த படத்துல வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. முக்கியமா மியூசிக் டைரக்டர் தமன் அவரும் இந்த படத்துல ஹோல் படத்துலயுமே வருவாரு. இந்த க்ரூ உண்மையிலே ஒரு நல்ல க்ரூங்க. ஆனா இந்த படத்துல மைனஸ் என்னடா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இவ்வளவு பெரிய க்ரூவை வச்சு ஸ்கிரீன் பிளேவை கோட்டை விட்டுட்டாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட் வரைக்குமே ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் சுமாரா தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து எனக்கு லவ் படங்கள் நிறைய பார்த்திருக்கேன். ஆனா வந்து இந்த படம் கொஞ்சம் தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைச்சேன். ஆனா அந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தல. பிரீத்தி முகுந்தன் வர காட்சிகள் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. கயாடு லோகர் வர காட்சிகள் உண்மையிலே சூப்பராகவே வேற லெவல்லே இருந்துச்சு. இந்த படத்தை ஸ்கிரீன் பிளே மட்டும் இன்னும் கொஞ்சம் தரமா பண்ணியிருந்தா சூப்பரான ஒரு படம். இந்த படம் மொத்தத்துல எப்பரா இருக்கு அப்படின்னா, இந்த படத்தை பத்தி நீங்க பார்க்கணும், நான் எனக்கு லவ் ஜானர் பிடிக்கும், நான் தியேட்டர்ல போய் பார்க்கணும் அப்படின்னா தாராளமே பாருங்க. மற்றபடி இந்த படம் மொத்தத்தில் ஒரு ஒன் டைம் வாட்சபிளான ஒரு படமா தான் இருக்கும். ஏன்னா லவ் ஸ்டோரியில் இந்த படம் ஒரு மைல்கலா இருக்கும் நினைச்சேன். பட் இல்ல.